ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாஸ். இன்றைக்கி ஆவாரம் பூ வாங்கிட்டு வந்து சோப்பு செய்ய போகிறோம். அதனோட மருத்துவ பயன்கள் இந்த வீடியோ முழுக்க வருது, கண்டினியூவாக பாருங்கள். அடுத்தது கூட்டு டீ ரெண்டுமே ரொம்ப நல்லது. கிராமங்களில் நிறைய பார்த்திங்கன்னா தை மாதங்களில் இந்த பூ பூத்துருக்கும். ஆனால் நகரங்களில் கீரைக்காரம்மா கிட்ட சொன்னால் இவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி பூவெல்லாம் நான் பறித்து இதை மாதிரி மிக்சியில் பார்த்திங்கன்னா நைஸாக 1-2 அரைச்சிருக்கேன். இது கூட ப்ளைன் சோப்பு, இது இப்போ கடைகளில் கூட கிடைக்கிது. இதை மாதிரி ப்ளைன் சோப்பை ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த கிண்ணத்தை வச்சுருங்க. இதில் தான் இந்த சோப்பு பார்த்திங்கன்னா உருகி வரும். இது நல்லா உருகி வந்த பிறகு நம்ம வெறும் ஆவாரம் பூவை மட்டும் நைஸாக அரைச்சி இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு முகத்துக்கு போட்டிங்கன்னா முகம் பார்த்திங்கன்னா நல்லா பளபளப்பாக இருக்கும். ஆவாரம் பூவோட மருத்துவ பயன்கள் உள்ளுக்கு எடுத்துக்க பொழுதும் நல்ல பயன் கிடைக்கும், வெளியில் இதை மாதிரி பயன்படுத்தும் பொழுதும் நல்ல பயன் கிடைக்கும். தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆவாரம் பூ போட்டு நல்லா முகத்தில் அரைச்சிட்டு தேய்ச்சோன்னா பொன் போல் மேனி மின்னும் சொல்லுவாங்க. இந்த பூவுக்கு ஒரு தன்மை இருக்குது, மேனியை பளபளப்பாக்கிறது. அடுத்தது இந்த பூவுக்கே குளிர்ச்சி தன்மை அதிகம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த சோப்பு எடுத்துக்கும் பொழுது முகம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தபடி போட போட நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். இதுக்காக என்ன பண்ணுவாங்க, கிராமங்களில் பயத்த மாவு அரைக்கும் பொழுதே இந்த பச்சை பருப்பு, முழு பருப்பு இருக்குது பாருங்கள், அதை அரைச்சி தான் முகத்துக்கு போடுவாங்க. அது கூடயே கஸ்தூரி மஞ்சள், இந்த ஆவாரம் பூவை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதையும் கூட போட்டு அரைச்சி வச்சுப்பாங்க. முகத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த பயத்த மாவு, அடுத்தது இந்த ஆவாரம் பூ, இந்த பொடியை மட்டும்தான் முகத்துக்கு போட்டு முகம் அலம்புவாங்க. அதில் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமே ஒரு நேச்சுரல் பியூட்டிக்காக இந்த ஆவாரம் பூவை பயன்படுத்துவாங்க. அந்த மாவெல்லாம் எடுத்து போடுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சில குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதில்ல. இருந்தாலும் இந்த மருத்துவ பயன் நம்ம முகத்துக்கு வேணும்னும் பொழுது எனக்கு ஒரு ஐடியா, இதை நம்ம சோப்பாக செய்து வச்சிட்டோன்னா ஜஸ்ட் முகம் அலம்பும்பொழுது இந்த மருத்துவ பயன் நமக்கு முழுசாக கிடச்சிரும்ல. இந்த ஒரு ஐடியாவை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம சிட்டியில் இருக்கவங்க ஒன்றுமே கவலைப்பட வேணாம், ஜஸ்ட்டு கீரைக்காரம்மா கிட்ட சொன்னால் அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதை மாதிரி ஒரு டீ கப்பில் தேங்காய் எண்ணெய் தடவிடுங்க. இப்போ இந்த ஆவாரம் பூவை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு ஸ்மெல்லுக்காக எதனா போடுறதோ இல்லை டி விட்டமின்க்கு எதனா சிரப் போடுறதோ எதுவுமே வேண்டாம். இதோட மருத்துவ பயனே நமக்கு போதுமானது. இப்போ நம்ம ப்ளைன் சோப் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்கில் கேட்டாவே கிடைக்கும். அதில் ஜஸ்ட் இதை அரைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் வெளியில் வச்சிங்கன்னா ஆவாரம் பூ சோப்பு டக்குன்னு ரெடி ஆகிடும். சீசன் வரும்போது நல்லா இது மாதிரி சோப் செய்து வச்சிட்டிங்கன்னும் பொழுது 1 வருஷத்துக்கும் முகத்துக்கு போட்டு தேய்க்கிறதுக்கு நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கும். இது வெளிப்பூச்சுன்னு கிடையாது, உள்ளுக்கு சாப்பிடும்போதும் நல்ல பலன் கிடைக்கும். இதில் இருக்க இந்த குளிர்ச்சி தன்மை அல்சரை போக்கக்கூடியது. அடுத்தது ரத்தப்போக்கு இருக்கிறவங்க இதை எடுத்துக்கும் போது ரத்தம் நிறைய ஊறும். இது கால்சியம், அயன் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் உள்ளுக்க கூட்டு மாதிரியும் செய்து சாப்பிட்லாம். டீ போட்டு சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். ஸோ ஆவாரம் பூ கிடைக்கலன்னும் பொழுது நாட்டு மருந்து கடையில் இதை நல்லா காய வச்சுட்டு பேக்கெட்டில் கிடைக்கும், அதை எடுத்து போட்டு கூட டீ போட்டுக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னும் போது அந்த ஆவாரம் பூ பொடியை மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு இதை மாதிரி ஒரு சோப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அடியில் தடவினதால் ஜஸ்ட் இப்படி கீறி விட்டாவே போதும், நமக்கு ஈஸியாக சோப் கிடச்சிரும். இந்த சோப் செய்கிறதுக்கு நம்ம சோப் மோல்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு டீ கப் இருந்தாவே போதும். சூப்பராக பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ சோப்பு நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப பெரிய இது கம்பசூத்திரம் கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம ப்ளைன் சோப்பை உருக்கிறோம், மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க இந்த ஆவாரம் பூவை போட்டு கிளறி எடுத்துகிட்டு இந்த கப்பில் ஊற்றி வச்சுட்டா 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம உள்ளுக்கு எந்த அளவுக்கு நம்ம உணவு வகைகள் சத்தம் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு முகத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைச்சாதான் முகம் பளபளப்பாக இருக்கும். தங்கம் மாதிரி மின்னுன்னுவாங்க, தங்கம் மாதிரி மின்னுதோ இல்லையோ நல்லா சுத்தமாக பளபளப்பாக நல்ல ஒரு விட்டமின் சத்து நம்ம தோலுக்கு கிடைக்கும்போது அதுவே நம்ம சருமத்துக்கு நல்ல சத்தை கொடுக்கும். இப்போ நம்ம போட போட இந்த தோல் சுருங்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா கம்மியாகும். இளமையில் நம்ம வயதானவங்க நிறைய பார்த்திங்கன்னா இது ஒரு பேக் போட்டு எடுத்துப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயத்த மாவு, அடுத்தது இந்த பூக்கள்லாம் போட்டு இன்னும் சில
பொருட்கள்லாம் போட்டு. இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் இருக்க குழந்தைகள் இந்த பயத்தமாவு பேக்லாம் போடலைன்னும்போது உங்கள் வீட்டில் சிம்பிளாக இது மாதிரி ஒரு ஆவாரம் பூ சோப்பு செய்து பயன்படுத்தி பாருங்கள். ஆவாரம் பூ டீ போட்டிருக்கேன், அதனோட பயன்கள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஆவாரம் டீ நம்ம குடிக்கும் பொழுது நல்ல ஒரு ஊட்டச்சத்து நம்ம உள்ளுக்குள்ளேருந்தே கிடைக்கும். எப்படி சருமத்துக்கு வெளியில் சோப்பு போடுறோமோ உள்ளுக்குள்ளே இதை எடுத்துக்கும் பொழுது இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு தோலில் நல்ல ஒரு பளபளப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக ஆவாரம் பூ டீ, ஆவாரம் பூ சோப்பு பயன்படுத்தி பாருங்கள். 4 வருடம் முதிர்ந்த இதை மாதிரி கற்றாழையில் பூக்கள் பூக்கும். அந்த பூக்களுக்கு தனித்துவம் இருக்குது, மருத்துவ பயன் நிறைய இருக்குது. அந்த பூக்கள் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. அதை இப்போ கொஞ்சமாக நம்ம கத்தாழை ஜெல் போட்டு, பீட்ரூட் இருக்குது பாருங்கள், அதை நல்லா சாறு எடுத்து போட்டோன்னா இதை மாதிரி ஒரு கற்றாழை பூ சோப்பு, இதோட மருத்துவ பயன் தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டினியூவாக இதை மாதிரி பயனுள்ள பதிவுகள் பார்க்கணுன்னும்போது விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியம் சார்ந்த பதிவுகள் நிறைய வருது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் கற்றாழை பூ சோப்போட சந்திப்போம்.